ஒரு நாட்டில் அரசன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றிருந்தான். பயணிக்கிற வழியில் ஒரு சிறிய நெசவாளியின் வீட்டில் இரவு நேரத்துக்கு தங்க நேர்ந்தது. அங்கே யாரும் தெரியவில்லை. யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கிறான் என நினைத்து நெசவாளி தம்பதிகள் வழக்கம் போல விருந்தோம்பினர். காலையிலிருந்து வேலையைத் தொடங்கிய நெசவாளியை அரசன் பார்த்தான். அவன் இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது. அதைக் காட்டி அரசன் கேட்டான், அது என்ன கயிறு? நெசவாளி சிரித்தபடி சொன்னான், தொட்டிலில் குழந்தை இருக்கிறது. அழுதால் இதை இழுத்து ஆட்டுவேன். அருகே நீண்ட குச்சி ஒன்று. அதில் கருப்பு கொடி. பறவைகள் நெருங்காமலிருக்க அதை காற்றில் அசைத்து விடுகிறேன் என்றான். இடுப்பில் கட்டிய மணிகளை அரசன் கவனித்தான். அது வீட்டில் எலி தொல்லை அதிகம். மணியை குலுங்கச் செய்தாலே அது ஓடிவிடும். ஜன்னலுக்கு வெளியே 4 சிறார்கள். அவர்கள் யார் என்று அரசன் கேட்டபோது நெசவாளி சொன்னான், நான் நூற்பவேலை செய்யும் நேரத்தில் என் வாய் சும்மாதானே இருக்கும். அதனால் பாடம் சொல்லிக் கொடுக்கிறேன். அவர்கள் வெளியே இருந்து கேட்கிறார்கள். உள்ளே வரலாமே என்றார் அரசர். இல்லை, அவர்களது காது மட்டும் பாடம் கேட்க வேண்டும். கை கால் வேலை செய்ய வேண்டும். அதனால் அவர்கள் சேற்றை காலால் குழைத்துக் கொண்டு பாடம் கேட்டுக்கொள்கிறார்கள். இதுதான் நெசவாளியின் வாழ்நாள். ஒரு கையில் குழந்தை, மற்றொரு கையில் தொழில். இடுப்பில் எலிக்காக மணிகள். வெளியில் பறவைகளுக்காக கருப்பு கொடி. ஜன்னலின் அப்பால் குழந்தைகளுக்கு பாடம். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தி வாழ்ந்தான் அந்த நெசவாளி. அது மட்டுமில்லை, என் மனைவி கிரேக்கத்து பெண். ஒவ்வொரு நாளும் சிலேட்டில் 10 கிரேக்கச் சொற்களை எழுதி வைக்கிறாள். வேலை செய்து கொண்டே கற்றுக்கொள்கிறேன். ஒருவன் விரும்பினால் ஒரே நேரத்தில் தொழிலும் கற்றலும் கற்றுத்தருதலும் குடும்பத்தையும் வாழ்க்கையையும் சமாளிக்க முடியும் என்பதற்கு அந்த நெசவாளியே சாட்சி. உழைத்தால் உயர்வு வரும். கற்றுக்கொண்டால் நிம்மதி வரும். வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்தினால் சந்தோஷம் வரும். உழைப்பே வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க. கருத்துகளை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். இது போன்ற உற்சாகமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க